தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆமேன். அதாவது கிறிஸ்துவின் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து தள்ளிவிடும்போது ரிஜாய்ஸ் அண்ட் லீப் ஃபார் ஜாய் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது. இதன் உண்மையான அர்த்தம் சந்தோஷப்பட்டு துள்ளி குதியுங்கள் என்பது. இது சாத்தியமா? உதாரணமாக கிபி 1909 முதல் 2001 வரை ருமேனியாவில் பிறந்து வளர்ந்ததான யூத மனிதர் ரிச்சர்ட் வும்பிராண்ட் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்ல போதகராக திகழ்ந்தவர். வாய்ஸ் ஆஃப் தி மார்டர்ஸ் என்றதான உயர் இயக்கத்தை ஆரம்பித்ததான இவர் அன்று ருமேனியா கம்யூனிஸ்ட் நாடாக இருந்த சமயம் இந்த கம்யூனிஸ்ட் அரசு இவரை 14 ஆண்டு சிறையில் அடைத்து மிகவும் துன்பத்தை தந்தார்கள். வாரம் ஒரு முறை மட்டுமே இவருக்கு ஒரு ரொட்டி துண்டு மட்டும் தருவார்கள். இவருக்கு சிறையில் தூக்கி வீசுவார்கள். அதையும் இவர் தன்னை விட பலவீனமாக இருப்பவர்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் மிகவும் எலும்பும் தோலுமாக இவர் காட்சியளிப்பார். இவருக்கு பரிசுத்த வேதத்தில் பிடித்ததான ஒரு வசனம், கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படும் போது துள்ளி குதியுங்கள் என்றதான ஒரு ஆங்கில வசனத்தின் அடிப்படையில் இந்த வசனத்தை சொல்லி ஒரு நாள் துள்ளி குதித்தார். இதை பார்த்த சிறை அதிகாரி இவருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது என்று உடனே ரொட்டி துண்டு கொண்டு தூக்கி எறிந்தார்கள். கிறிஸ்துவுக்காக சந்தோஷப்பட்டு துள்ளி குதித்தால் உடனே பலன் கிடைத்து விட்டதே, அதனால் அதிகமாக சந்தோஷப்பட்டு துள்ளி குதித்தார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று முதல் நீங்கள் எதிர்கொள்ளும் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் நிமித்தம் அவற்றை சவாலாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து களிகூற கடவோம். யோசேப்பு தன் சகோதரர்களிடம் என்ன சொல்கிறான்? நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக எனக்கு முடிய பண்ணினார் என்று சொல்கிறார். இந்த வருடத்தில் எல்லாவித கஷ்டமான நேரத்திலும் நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள் ஏற்பட்டாலும் அதன் மத்தியில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். ஆமேன். God bless you.